ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசி தான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்றைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ளே நம்ம அவங்கள இன்றைக்கி அடக்கம் செய்ய போகிறோம். சீரியஸாகவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே நான் வந்து ரசிகனாக இருந்ததில்லை. நான் சொல்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதுலேருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னார், ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசில் நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பாக மீடியாக்களுக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பற்றி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்குள்ளே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால் இந்த மீடியாக்கள் மூலமாக டெஃபினட்டாக அவங்களுக்கு எந்த கலைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது. இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்தில் நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்போ நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயாக மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமாக வந்து சேர்ந்துருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதாக இருந்தால் அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறேன். நன்றி. இது சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் உண்மையாக சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்லை, எதுவாக இருந்தாலும் கக்கிடுவார். மனசில் எதுவுமே வச்சிருக்க மாட்டார். அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனால் இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்கள் தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்லை, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார், புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்னேன். நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாற்றின சங்கம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்லை. இந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர், கேப்டன், தேமுதிக கட்சி தலைவர், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து சரித்திரம் படைத்த சகாப்தமானது.
அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அதுக்கப்புறமா சினிமாலேயும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார். அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணார். உடல்நலக் குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவனால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து கண்கூடாகவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்து யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாருக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்லணும் தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு எல்லோரும் கதறி அழுதுட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிறவங்களுக்கும் அவருடைய பெயர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதருங்கிற பெயர் என்னென்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய இழப்புக்கு எந்த விதத்துலையும் ஈடு செய்ய முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேரத்துலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு இது எல்லாம் பார்க்க மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர் இழப்புமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் நினைச்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம். விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டில் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன், சாலி கிராமத்தில். அங்கே இருக்கும்போதும் சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்படி தான் ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு. அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்போவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்றைக்கி இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படி தான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அது இறங்கி அவங்களுக்கு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல் இறங்கி வேலை முடியணும், அவ்வளோதான். அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுகிறத கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் என்றைக்குமே எங்கள் மனசில் பெரிய சில உணர்வுகள் எல்லாத்தையும் அது வார்த்தையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பற்றி நிறைய மீம்ஸு, கிண்டல், கேலி அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து ஐயோ ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டுமே அப்படின்னு அந்த வருத்தம் இருக்குல்ல,
அது இருக்கும்போது ஒருத்தரை வந்து நம்ம மதிக்காமல் இல்லாத போது வந்து வருத்தப்படுறதுன்னு வந்து எந்த விதத்துலையும் அது வந்து ஏற்புடையதல்ல தான். பெரிய இழப்புங்க இது. ஏன்னா இது இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன். நல்லவங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப காயப்படுத்திடுறோங்க. தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பை சத்தியமாக யாராலும் வந்து சரி செய்யவே முடியாது. அது வந்து அரசியலாகட்டும், அது வந்து சினிமாவாகட்டும். அவர் நிச்சயமாக வந்து மேலே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் வந்து அவரை கஷ்டப்படுத்தின விதம் எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரு மேலே அப்படி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அவர் சந்தோஷமாக இருப்பார். வணக்கம். கேப்டன் அவர்களை, புரட்சி கலைஞர் அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கும் முதல் அவருடைய தொண்டர்களுக்கு எண்ணெய் கொண்டு மற்றும் குடும்பத்தினர்களுக்கு, உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு அனைத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்று மட்டும் அவரை கண்டு கதறிக்கொண்டு இழந்துவிட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவருடைய வழியிலே அவரை வாழ்த்த வந்திருக்கும் அன்னதான பிரபு, தர்மர், துணிச்சல்காரர் என்று சொன்னால் மட்டும் போதாது. அவருடைய தொண்டர்களும் தமிழக இளைஞர்களும் அவர் வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது எனது சேலமாறார் என் தொழிலாளர் சபை என் சார்பு அன்பான வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். அவர் என்றுமே அனைவருக்கும் திரையுலகத்தில் வாழ்க்கை மட்டும் அல்ல, வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, அன்னதானத்தை மட்டும் கொடுக்கல. ஒரு மனிதன் எப்படி ஒரு அழகாக இல்லை என்றாலும் பெரிய சிவப்பு நடிகர் கிடையாது, அவர் கவர்ச்சி நடிகர் கிடையாது. ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லும் வகையில் தான் கருப்பாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு சினிமாவில் போராடி 100 படங்களில் ஒரு ஹீரோவாக கலர் படங்களிலே நடித்த முதல் தமிழக ஹீரோ அவர் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவர் அந்த கேப்டன் எனக்கு இழந்திருக்கின்றோம். அவருக்கு நான் தமிழக அரசுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த தர்ம பிரபுனுடைய வரலாறு தமிழக அரசின் பாடப்புத்தில் இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். அது மட்டும் போதாது, பலரும் பேசியது போல நடிகர் சங்க கடனை அடைத்து வைப்பு நிதி வைத்து விட்டு சென்ற அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும். அதில் அவர் வளாகத்தில் அவர் சிலை நிறுவ வேண்டும். அது மட்டும் போதாது, அனைவருக்கும் பீச்சில் எப்படி சமாதிக்கிறோ அதுபோல் இல்லை என்றாலும் கூட அவருடைய சிலை இந்த பீச்சிலே நென்னாவிலே அமைக்கப்பட வேண்டும் தமிழக அரசு. இத்தகைய பெருமைக்கும் பாசத்துக்குரிய அனைத்து கட்சியும் இதுக்கு துணை நிற்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இன்றைக்கி கேப்டனை வாழ்த்துகின்றார்கள். மத்திய அரசிலிருந்து, பாஜகலேருந்து, அதிமுக, திமுக என்று பாகுபாடு இல்லாமல் எப்படி தலைவர்கள் வாழ்த்தினார்களோ அவருக்கு நாளைக்கு சிலை வைக்கும் போதோ பாடப்புத்தகத்தில் இடம்பெறுக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இதே ஆதரவை அவருக்கு கொடுத்து அனைத்து கட்சி அவருக்கு ஒருங்கிணைந்து துணை புரிய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.